வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ஐ வாய்ஸில் ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11th and 12th ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி சிபிஎஸ்சி போர்டு ரிசல்ட்டு, அதர் ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல் போர்டு ரிசல்ட் எல்லாமே வரும்போது பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் மேக்ஸிமம் எல்லா ரிசல்ட்ஸும் வந்துடும். வரும்போது எல்லாருமே இந்த வருஷம் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. ஒவ்வொரு போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு போர்டில் மினிமம் 1 லட்சம் பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா இயரை சேவ் பண்ணி அவங்க இந்த வருஷமே காலேஜ் போகிறதுக்கு என்ஐ வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஜூன் 2லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு சப்ஜெக்ட் பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக டேட் சூஸ் பண்ணி நம்மளே ஃபியூச்சர் ஸ்டடீஸுக்கு தேவையான சப்ஜெக்ட்டை நம்மளே எழுதிக்கலாம். ஸோ இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு பையனோட இயரை சேவ் பண்ணுறதுக்காக ஐ ஹவ் கிரியேட்டட் எ பிக் டீம். ஸோ எங்களுடைய எல்லா பிரான்ச்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் 24 hours ஃபோன் எடுக்கணும், பீரியட்ஸ் வந்தால் கூட லீவ் எடுக்கக்கூடாது, கஸ்டமர்ஸுக்கு வராங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நேரில் கூப்பிட்டு வச்சு கைடன்ஸ் கொடுங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நானே கிளாஸஸ் எடுக்கிறேன். இதுவரையும் நான் எடுத்து யாரும் ஃபெயில் ஆனதில்லை. என்னுடைய கிளாஸ் வேறு லெவலில் இருக்கும். செல்ஃபாக படிக்க நினச்சாலும் சிம்பிளிஃபைடு நோட்ஸ் இருக்குது. எல்லாமே அப்ஜெக்டிவ் பேஸ்ட் கொஷின்ஸ் தான். ஸோ என்னுடைய கதையை கேட்டாலே போதும், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஸோ சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸில் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க, இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் வேணும். இந்த வருஷமே என் பொண்ணை இயர் சேவ் பண்ணணும், ஃபைனல் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணல, மிஸ் பண்ணிட்டாங்க, ஹால் டிக்கெட் கூட அப்படின்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ஐஎஸ் ஆன் டிமாண்ட் எக்ஸாம் இந்த 4 months உங்கள் பொண்ணுடைய 1 year என்னால் சேவ் பண்ண முடியும். அதுக்காக டீமை தயார்படுத்தியிருக்கு. டீமுக்கு நல்ல பேமெண்ட்டு, ஓகேவா? டீமை திட்டினாலும் வேலையை விட்டு போகக்கூடாது, வேலைக்கு லீவே போடக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு டீம் பலமாக வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேராவது என்னால் முடிஞ்சால் 10th 12th இந்த வருஷம் ஃபெயில் ஆகி இந்த வருஷத்தை சேவ் பண்ணி ஒரு +1 ஸ்கூலுக்கோ டிப்ளமோ காலேஜோ இல்லைனா ஒரு நல்ல ஒரு காலேஜுக்கு சீட் வாங்கிக்கிறதுக்கு தேவையான மார்க் ஷீட்டோ நம்ம அடித்து கொடுக்க போகிறதில்ல. பசங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஓப்பன் ஸ்கூலில், அது ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூலோ சென்ட்ரல் ஓப்பன் ஸ்கூலோ இன்டர்நேஷனல் ஓப்பன் ஸ்கூல் ஏதோ ஒரு ஓப்பன் ஸ்கூலில் இது டைம் டேபிளோடு ரெடியாக வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூலாக சென்ட்ரல் ஓப்பன் ஸ்கூலாக இருந்தாலும் வெறும் 45 days அடுத்த 4 months நீங்கள் எங்ககிட்ட படித்து முடித்து எழுதுனீங்க அப்படின்னா ஷுவராக நீங்கள் காலேஜ் போயிடலாம். அதுக்கு 100% கேரண்டி. காலேஜ் சீட்டும் நாங்கள் கன்சல்டன் மூலமாக வாங்கி தரோம், நான் டேரெக்டாக வாங்கி கொடுக்குறதில்ல. பிகாஸ் பேசிக்கலி ஐ வாஸ் ஏ டீச்சர். ஸோ அதனால் டீமும் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ரெடினா மறக்காமல் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.